என்ன சிரிப்பு மூட்டாதே தயவு செய்து. நான் எந்த இடத்துல இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அல்லாஹ்க்கு நன்றியை செலுத்திட்டு வாழ்ந்தது செத்துட்டு போயினே இருப்பேன். சரியா? அது விட்டு நீ என்ன கலாய்க்கிறது, மூணாவது மனுஷங்கிட்ட போய் சொல்லி அவன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது, அதெல்லாம் ரெக்கார்டிங் அனுப்புறது, அதெல்லாம் நல்லா இல்லை. என்ன அப்புறமா நான் உன் பேரை சொல்லி நான் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேனாக்கா உனக்கு ஃபோன் மேலே ஃபோன் வரும். சரியா? நீ அடுத்தவங்க உழைப்பை திருடி சாப்பிட்டியோ, நீ என்ன செஞ்சு சாப்பிட்டியோ, பொய் கணக்கு போட்டு சாப்பிட்டியோ, நீ அல்லாஹ்கிட்டே போய் பதில் சொல்லிக்கோ. நானும் அல்லாஹ்கிட்டே வந்து பதில் சொல்கிறேன். சரியா? தயவுசெய்து பேரை சொல்ல வைக்காது. உன் இடத்துல நீ சந்தோஷமாக இரு, நீ என் இடத்துல நான் சந்தோஷமாக இருக்கிறேன். சரியா? நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் ஒரு சிலரால் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது நிலைமைக்கு என்னை ஆக்கி விட்டாங்க. என்னை யார் யார் ஏமாத்துறாங்களோ அவங்களெல்லாம் வந்து அல்லாஹ் ரசூல்கிட்ட போய் நிற்க வைக்கிறேன், அங்கே பதில் சொல்லுங்கள். சரியா? என் முன்னாடி வேணால் ஃபோன் பண்ணி எனக்கே டைரெக்டாக சொல்லுங்கள், இல்லைனா நான் முன்னாடி வரும்போது எனக்கே சொல்லுங்கள். மூணாவது மனுஷங்கிட்ட சொல்லி அவன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது உனக்கும் அசிங்கம், எனக்கும் அசிங்கம். புரியுதா? புரிஞ்சு நான் நடந்துக்கும், அவ்வளோதான். எதுவும் சொல்ல விரும்பலை நான். ஏன்னா நான் வந்து ஹலால் வழியால் தான் போய் சம்பாரித்து சாப்பிட்டு சாகணும்னு நினைக்கிறவன் நான். சரியா? உன்ன மாதிரி கிடையாது போய் கணக்கு போட்டு சாப்பிட்றது, ஆனால் அடுத்தவங்க உழைப்பு அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கிறது. அது உனக்கு என்ன நல்லா இருக்கும், எனக்கு நல்லா இல்லை அது மாதிரி. சரியா? நீ மூணாவது மனுஷங்கிட்ட சொல்கிறியோ இல்லை நாலாவது மனுஷங்கிட்ட போய் சொல்கிறியோ, அது உனக்கு அசிங்கம், எனக்கும் அசிங்கம். எனக்கே ஃபோன் பண்ணி சொல்லு, இல்லையா நான் நேரடியாக வரேன் அப்போ சொல்லு. சரியா? உங்ககிட்ட வேலைக்கு வர ஆளுங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் நான் கண்டிப்பாக சொல்வேன். உங்ககிட்ட என்ன குறை இருக்குன்னு நான் சொல்வேன். நாளைக்கு அவன் என்னை பார்த்து கேட்கக்கூடாது, என்ன காஜா இந்த மாதிரி நான் கேட்டேன்னா அவங்ககிட்ட போய் வேலை செய்யலாமா வானாவான்னு சொல்லி உன்னை ஏமாத்துகிற மாதிரியே என்னை ஏமாற்றிட்டானேன்னு சொல்லக்கூடாது எனக்கு. அதனால தான் நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். சரியா? அதனால தான் நான் சொல்லுவேன். நீ ஏமாத்துறையோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. சரியா? புரிஞ்சுக்கணும். நீ என்னை ஏமாத்தினா அதனால தான் நான் உனக்கு சொல்கிறேன். உங்ககிட்ட வேலைக்கு வரவங்ககிட்ட நான் சொல்கிறேன், என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டதுனால தான் நான் சொன்னேன். புரிஞ்சுக்கணும். சரியா? ஒரு சில பேர் தான் இந்த மாதிரி ஏமாத்துகிற ஆளுங்க இருக்கிறாங்க. சரிங்களா? அது எல்லாரும் அப்படி கிடையாது. ஒரு சிலரால் தான் எல்லாருடைய பேரும் வந்து கெடுறது. சரியா? அல்லாஹ்க்கு பயப்பட்டு நான் வாழ்ந்துன்னு இருக்கிறேன். நீ அது மாதிரி தான் வாழ்ந்து தான் ஆகணும். வாழ்கிற கட்டாயத்தில் நீயும் இருக்கிற, நானும் இருக்கிறேன். இல்லைனாக்கா மறுமை நாளில் நீயும் பதில் சொல்லணும், நானும் பதில் சொல்லணும். பயப்பட்டு வாழணும். சரியா? அப்படி இப்படின்னு வாழக்கூடாது. புரிஞ்சு நடந்துக்கும்.